ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Yamaha வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களோட FZ சீரிஸில் FZ ரேவ் அப்படின்ற ஒரு புது வேரியண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்சர்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா Yamaha மோட்டோ வேர்ல்டு பெங்களூரில் வந்து ஷோரூம் இருக்குது. சந்தாபுரா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மநிலையில் ஷோரூம் இருக்குது. இன்னும் மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து வினய் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி நமக்கு வீடியோக்காக அலோவ் பண்ணதுக்காக. ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வண்டியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். மொதல் விஷயம், இந்த வண்டியில் கொடுத்துருக்க ஹெட்லைட்டை வந்து சொல்லலாம். ஒரு ரொபோட்டிக் ஃபேஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற FZ வேரியண்ட்டை விட வித்தியாசப்படுத்தி காட்டுறது இந்த ஒரு விஷயம் வந்து சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு LED ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு DRL. இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரொபோட்டிக் ஃபேஸ் மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து கொடுத்துருக்கிறத வந்து பார்க்க முடியுது. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அக்ரெசிவான லுக்காக வந்து இருக்குது மற்ற FZஸை வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்ததான் நமக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக LEDஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேஸ் வேரியண்ட் அதாவது V3 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு LEDs வந்து கிடையாது. இதில் வந்து LEDs வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு V3 கம்பேர் பண்ணும்போது 8000 ரூபாய் ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த வேரியண்ட்டை பொறுத்து. அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் நியூ கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டை பொறுத்து. அந்த ரேவ் என்ற லெட்டரை வந்து ஒரு ரெட் கலர் ஓவர்லேயோட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிளான கிராஃபிக்ஸ். நெக்ஸ்ட் அந்த மஸ்குலரான டேங்க் ஆகட்டும், இந்த டைப்பான ஷீட் ஆகட்டும், சைட் ப்ரொஃபைல் ஆகட்டும், இந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட சிபிலிங்லேருந்து மாறுபடலை அப்படின்றது வந்து கிளியராக வந்து பார்க்க முடியுது. அடுத்ததாக பட்டன்ஸை பொறுத்து ஹாரன், இண்டிகேட்டர், ஹை பீம், லோ பீம் ப்ளஸ் வந்து பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் சுவிட்ச் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கில் சுவிட்ச் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்ததாக ஒரு சின்ன டிஜிட்டல் டிஸ்பிளே. இதில் வந்து பார்த்திங்கன்னா RPM ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூவல் லெவல் இண்டிகேட்டர், ஸ்பீடோமீட்டர், ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நேவிகேட் பண்ணி பார்ப்போம் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிப் F வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அடுத்ததாக சீட் ஹைட், வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த விஷயங்களுக்கு வந்து வரும். முதல்ல சீட்டிங் கம்ஃபர்ட்டை பற்றி பேசிடுங்க. சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் சீட் வந்து கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து ரைடருக்கு இருக்குது. பில்லியனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்குவேட்டான ஸ்பேஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ FZல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் இந்த மஸ்குலரான டேங்க் நல்லா வந்து டைட் பண்ணிக்க முடியுது நம்மளோட டைஸை வந்து இந்த டேங்க்கில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிரிப்பாக இருக்கும் நீங்கள் ஓட்டும்போது. ஸோ இந்த டேங்கை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 லிட்டர் ஒரு பிளாஸ்டிக் டேங்க். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் தின்னான பிளாஸ்டிக்காக தான் இது வரைக்குமே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இதை கொஞ்சம் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்காக கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைடான ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டிலலாம் ஓட்டும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் வண்டி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி தான் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு யங்ஸ்டரை ஃபோக்கஸ் பண்ணி மாதிரியான ஒரு ரைடிங் ட்ரையாங்கிள் வந்து சொல்ல முடியும். ஸோ இப்படி வந்து நம்ம ஹேண்டில் பாரை பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ரிலாக்ஸான சீட்டிங் பொசிஷர் தான், அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சீட் ஹைட் ஒரு 790 mm வந்து இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்து ஒரு 165 mm, வெயிட்டை பொறுத்து ஒரு 136 கிலோ. ஸோ ஃபைனலாக மைலேஜை பொறுத்து ஒரு சிட்டியில் ஒரு 45+ வந்து உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். இதுவே ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15+, அதாவது 55+ வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த வண்டியில் வந்து மைலேஜ் வந்து எடுத்துட முடியும். அடுத்ததாக டயர்ஸை பொறுத்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 180/17 ஒரு 282 mm டிஸ்க் பிரேக் ABS-ஓட கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோக்கை பற்றி குறிப்பாக வந்து பேசி ஆகணுங்க. FZல வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திக்கான ஃபோக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 41 mm ஃபோக்ஸ் வந்து இந்த வண்டியிலுமே வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ரியர் சைடுக்கு வந்து போகும். ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 140/60 17 inches டயர், 220 mm டிஸ்க் பிரேக் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் ABS தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் அட்ஜஸ்டபிள் இருக்குது அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். அட்ஜஸ்டபிள் வந்து இருக்குது. உங்களால் அட்ஜஸ்ட்டுமே வந்து பண்ணிக்க முடியும். ரைட் ரிவ்யூவில் வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து சஸ்பென்ஷனோட ஃபீட்பேக் இருக்குது அப்படின்றது. அடுத்ததாக இந்த வண்டியோட இன்ஜின் விஷயத்துக்கு வந்து வந்துடும். 149cc 2 valve ஏர் கோல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12.4 PS 7250 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் வந்து பார்த்திங்கன்னா 13.3 Nm 5500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த வண்டியோட ஒரு குயிக் ரிவ்யூ வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. மெயினாக என்னோட ஃபோக்கஸே வந்து பார்த்திங்கன்னா ரைடு தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா FZ சீரிஸை வந்து ஒரு அண்டர் பவர் வண்டி அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து ரைடில் வந்து ரியலிஸ்டிக்காக எந்த அளவுக்கு வண்டி வந்து இருக்க போகுது அப்படின்றத வந்து நான் சொல்ல போகிறேன். வாங்க குயிக்காக ரைடு ரிவ்யூ போயிட்டு வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம FZ ரேவை வந்து ரைட் ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா Yamaha இந்த FZ வேரியண்ட்டை வந்து ஒரு அண்டர் பவர் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. நானுமே நிறைய ரிவ்யூஸில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து உண்மையாகவே அப்படி தான் இருக்குது அப்படின்றது தான் என்னோட மெயின் கன்சர்னாக இருக்க போது இதை ஓட்டும்போது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க.
ஸோ மழை மாதம் கொஞ்சம் கருணை காட்டினா நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப நேரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நாமளும் நினைஞ்சிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, லோ எண்ட் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. இந்த மாதிரி இந்த லோ எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்பனீஸ் வெஹிக்கிள்ஸில் மட்டும் தான் நல்லா டியூன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் ஹோண்டா வெஹிக்கிள்ஸில் வந்து இந்த லோ எண்ட் இந்த ஸ்வீட்டாக இருக்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யமகா. மற்றபடி நம்ம இந்தியன் பிராண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லீனியராக கொண்டு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, லோ எண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அந்த விஷயம் நல்லாயிருக்கு. இன்ஜினோட ஸ்மூத்னஸுங்க. நீங்கள் என்ன தான் ரெவ் பண்ணாலும் அந்த ஸ்மூத்னஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பிரேக்கிங் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துருவோம். ஸோ பவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அப்படியே லீனியராக வந்து கொண்டு போகுது. அதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல லாங் லைஃப் வேணும். ரிலாக்ஸான க்ரூசிங். நான் வந்து பெருசாக அக்ரெசிவ் க்ரூசிங் எல்லாம் பண்ண மாட்டேன். டாப் ரெவ் வரைக்கும் வண்டியெல்லாம் கொண்டு போய் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து எடுக்கலாங்க. என்னன்னா மெயினாக யமகாவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஃப்ரெண்டு கூட இந்த வண்டியை ஒன்று வச்சிருக்காங்க. 60-70 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் வண்டி ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்கு. எனக்கே ஷாக்காக இருந்தது பின்னாடி ஒரு பில்லியனாக உட்காரும்போது வண்டியோட ஸ்மூத்னஸ் வந்து பார்க்கும்போது. மெயினாக யமகாவில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரிலையபிலிட்டி ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்ஜினை பொறுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மற்றபடி பாடி பேனல்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். எனக்குமே ஆப்வியஸ்லி இதில் வந்து ஒரு சின்ன இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை ஒன்று பண்ணிட்டாங்கன்னா யமகா வெஹிக்கல்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கிளச்சோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிப்பர் சைடு தான். இன்னொரு ஸ்பீட் பிரேக்கரையும் நான் அப்ரோச் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்க வந்து இப்போதைக்கு சீட்டிங் ஆகலை டிஸ்க் பேட்டோட அப்படின்றதுனால என்னால் ப்ராப்பராக வந்து எந்த அளவுக்கு பிரேக்கிங் இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ண முடியல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் ஓடுனதுக்கப்புறம் பிரேக் எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பைட்டிங்கோ மற்றபடி ஸ்டாப்பிங் போகிறோ பெருசாக வந்து இல்லை. மேபி பிரேக்கிங் சீட் ஆகாதனால அப்படின்றது வந்து என்னால் கிளியராக சொல்ல முடியும். ஓகே, கொஞ்சம் ரெவ் பண்ணி பார்ப்போங்க. ஸோ மிட் ரேஞ்ச் வந்து ஸ்வீட், டாப் எண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆகுது. ஆப்வியஸ்லி 150 சிசியில் வேறு என்ன தான் டாப் எண்ட் வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, மிட் ரேஞ்ச் ஸ்வீட், டாப் எண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆகுது. இது ஆப்வியஸ்லாக எல்லாம் 150 சிசிலையும் இருக்கிற ஒரு இதுதாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து லோ பவர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியலிங்க. லோ பவர்னு சொல்கிறதுக்கு இது வந்து எனக்கு மேபி நம்பர்ஸில் அப்படி இருக்குமே தவிர, ரியல் டைமில் வந்து என்னால் அது பெருசாக ஃபீல் பண்ண முடியல. எனக்கு வண்டி வந்து ஓகே, டீசெண்டாக தான் இருக்குது. மற்ற 150 சிசி நான் பேர் எடுத்து சொல்ல விரும்பல. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்மூத்னஸ் ஆகட்டும், நம்ம கொடுக்குற வேல்யூ ஃபார் மணி இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒர்த்தான வண்டியாக தான் இருக்குது. பவர் வந்து நான் டு பி ஃப்ராங்க் நம்ம வந்து ஆக்சுவலாக பவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ரீபுரோட தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. மிட் ரேஞ்ச் எடுத்து பார்க்குறேன். மிட் ரேஞ்ச் வந்து பாருங்கள் ஸ்வீட். பாருங்கள், கம்ப்ளீட் ஃபுல் ரெவ் பேண்ட் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. இதுதான் அந்த ஜாப்பனீஸோட அந்த ஆக்சுவல் இன்ஜினியரிங். அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக வந்து இன்ஜினை வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் இந்த விஷயத்த வந்து மறுக்கிறேன். பவர் வந்து மேபி தியரிட்டிக்கலாக கம்மியாக இருக்கலாம். பட் ஆன் ரோடில் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது வண்டியில். ஸோ டெஃபினெட்லி வந்து எஃப்ஜெட் யாராச்சும் கன்சிடர் பண்ணதா தாராளமாக போய் எடுங்க. நான் இந்த வண்டியை கண்டிப்பாக டெஃபினெட்லி சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு அண்டர் பவரை வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆகலை. நான் வந்து லோ எண்ட் அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து சாலிடாக இருக்குன்னு வந்து சொல்ல முடியும். ஒரு 150 சிசி பைக்கில் இவ்வளோ தான் நம்மளால் எக்ஸ்பெக்டும் பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால என்னால் பெருசாக ரைடு வந்து கண்டினியூ பண்ணி எடுக்க முடியல. ஈவன் பெங்களூரில் எக்கச்சக்க டிராஃபிக்குங்க. எங்கே போனாலுமே வண்டி வந்து மாற்றிக்கிறேன். ரிட்டர்ன் வர்றதே பெரிய இதுவாகிடும். அதனால் ஒரு ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. கியரிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு இது மட்டும் அந்த பிளாஸ்டிக் பாலிசி மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா உனக்கு பெஸ்ட் பைக்குன்னு வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஸோ இந்த ரிவ்யூவை இதோட வந்து முடிச்சுப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அன்டில் தட் நீங்கள் எல்லோரும் அது வரைக்கும் சேஃபாக வந்து வண்டியை ஓட்டுங்க. ஸோ ரெஸ்பான்சிபிளாக வண்டியை ஓட்டுங்க. ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுங்க. பாய் பாய்.